Hi dear students, welcome back to TN English channel. 10th standard English question number 35. Rhyming words, rhyming scheme, alliteration இது எல்லாமே எனக்கு தெரியுது. பட் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் மட்டும் எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். எல்லா போயமில் இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் எனக்கு படிக்கக்குள்ளே கன்ஃபியூஸ் ஆகுது, மறந்துடுறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்பவே சிம்பிளாக சொல்லித்தர போகிறேன். நீங்கள் எதுவுமே பைஹார்ட் பண்ண தேவையில்லை. லைஃப் போயமில் இருக்கிற எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்குள்ளே தரவாயிடுவீங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த லைஃப் போயமில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் அண்ட் ஆலிட்ரேஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், சிம்பிளாக பார்த்துருவோம். ஸோ அது உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் இந்த ஸ்டான்ஸாவை நமக்கு கொடுத்தாங்கன்னா இதில் என்னென்ன ரைமிங் வேர்ட்ஸ் நமக்கு இருக்குது? இயர், டிஸப்பியர், சோல், கோல். அப்போ இங்கே ரைம் ஸ்கீம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எப்பயுமே ஃபஸ்ட் இருக்கிறது நம்ம ஏ கொடுப்போம், அடுத்தது பி. அதே சவுண்டு ரிப்பீட் ஆகுது, அதனால் இது பி, இது ஏ. அப்போது ஏ பிபி ஏ இதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைமிங் ஸ்கீம். அதே போல் செகண்ட் ஸ்டான்ஸாக நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியர், சியர், ஹோல், டோல். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே தான், சேம், ஏ பிபி ஏ. நெக்ஸ்ட்டு 4 லைன்ஸ் பாருங்கள். டவுன், ஜாய், பாய், க்ரௌன். டவுன் ஏ, ஜாய் பி, பாய் பி, க்ரௌன் ஏ. அப்போ ஏ பிபி ஏ. சில டைமில் அதாவது இந்த 4 லைன் அவங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? எக்ஸாமில் இந்த 4 லைன் இதை கேட்பாங்க. அப்போ கேட்டாங்கன்னா நமக்கு இந்த ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் இங்கே சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 4 லைன் நம்ம கொடுத்தாங்கன்னா இதில் இந்த குவெஸ்ட்டும் பெஸ்ட்டும் மட்டும் தான் நமக்கு ரைமிங் வேர்ட்ஸ் இல்லையா? இந்த குவெஸ்ட் அண்ட் பெஸ்ட் இது மட்டும் தான் ரைமிங் வேர்ட்ஸ். அப்போ நம்ம இங்கே என்ன போடணும்? ரைமிங் ஸ்கீம் கேட்டாங்கன்னா பாய்க்கு ஏ, க்ரௌனுக்கு பி, இதுக்கு சிசி. அப்போ ஏபி சிசி. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? இதை நம்ம ரைமிங் வேர்ட்ஸு, ரைமிங் ஸ்கீம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலிட்ரேஷன். உங்களுக்கு தெரியும், ஒரே லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ், ஆனால் அந்த லெட்ரு பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் லெட்டராக இருக்கணும். சரிங்களா? கான்சனன்ட் சவுண்ட் வரணும். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா லெட்டு, லிவ், மீ, மை. அதே போல் லைஃப், லெட்டு, லிவ், லைஃபு, மீ, மை. சரிங்களா? இது நமக்கு ரைம் அலிட்ரேஷன், அலிட்டர்ட் வேர்ட்ஸாக நமக்கு வரும். இந்த இயர் அப்படின்றது சேம் வேர்ட் ரிப்பீட் ஆகுது அப்படின்னக்குள்ள அதை நம்ம ஆலிட்ரேஷனாக கன்சிடர் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு, ஃபேஸ், எஃப். ஸோ இது நமக்கு ஆலிட்ரேஷன். அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா நாட்டு, நார். அதே போல் டு, டர்னிங். சரிங்களா? இந்த அலிட்ரேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டால் இது அலிட்ரேஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே இருக்க கான்சனன்ட் சவுண்டை பார்க்கணும். இது இட்டு சவுண்டு, இது இத்து சவுண்டு. ஓகேவா? இட்டு சவுண்டு வருது அண்ட் இத்து சவுண்டு வருது. அப்படின்றதுக்கு நமக்கு வர்றது இத்து சவுண்டு. அப்போது அது ஆலிட்ரேஷனில் வராது. டூவும் டேர்னிங் மட்டும்தான் ஆலிட்ரேஷன். அப்போ இந்த மாதிரி நம்ம ஆலிட்ரேஷன் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். சரிங்களா? சரி, இப்போது மோஸ்ட் அவைட்டட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எப்படி ஈஸியாக இந்த போயமில் இருக்கிற, லைஃப் போயமில் இருக்கிற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எப்படி ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஷார்ட்டாக கொடுத்துடணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த போயமில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் எது வந்திருக்குன்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த போயமில் வந்திருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா மெட்டஃபர் வந்திருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மெட்டஃபர் வந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த போயமில் அனஃபோரா வந்திருக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன் வந்திருக்கு. நாலாவது பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கப்லெட் வந்திருக்கு. ஸோ இது மட்டும்தான், இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் மட்டும்தான் இந்த போயமில் வந்திருக்கு. அப்போ மெட்டஃபர் எங்கே வந்திருக்கு, ஆனஃபோரானா என்ன எங்கே வந்திருக்கு, பர்சானிஃபிகேஷன் எங்கே வந்திருக்கு, கான்ட்ராஸ்ட் எங்கே வந்திருக்கு, கப்லெட் எங்கே வந்திருக்கு, இதுக்கெல்லாம் அர்த்தம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதை ஜஸ்ட்டு நீங்கள் அர்த்தத்தோடு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஈஸியாக இந்த போயமை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மெட்டஃபர்னா என்னென்னு பார்ப்போம். மெட்டஃபர் அப்படின்னா கம்பேரிசன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டஃபர் அப்படின்னா கம்பேரிசன். ஒரு விஷயத்தை இன்னொன்று கூட கம்பேர் பண்ணுறது தான் மெட்டஃபர். இப்போ இந்த போயமில் எங்கெங்கன்னா கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிம் பாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த டிம் பாஸ்ட் அப்படின்றது நமக்கு
மெட்டஃபர். ஓகேவா? அந்த டிம் பாஸ்ட் வந்து மெட்டஃபர். ஏன் இதை வந்து டிம் பாஸ்ட் வந்து மெட்டஃபர் அப்படின்னா, பாஸ்ட்ன்றது கடந்த காலம். அந்த கடந்த காலம் எப்படி இருக்குதா, இருள் சூழ்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிம் அப்படின்னா மங்கி போயிருக்கிறது, ஒளி மங்கி போயிருக்கிறது டிம். லைட் வந்து டிம்மாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ டிம் பாஸ்ட். அப்போ இது வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க. பாஸ்ட்னா கடந்த காலம், கடந்த காலம் இருள் சூழ்ந்து போய் இருக்குது, மங்கலாக இருக்குது. அப்போ இது வந்து ஒரு மெட்டஃபர். அதே போல் வேறு எங்கே மெட்டஃபர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த போயமில் க்ரௌன் அப்படின்ற இடத்துல மெட்டஃபர் வந்திருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் க்ரௌன். க்ரௌண்ட் அப்படின்னா கிரீடம்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல வந்து நான் கிரீடத்தை தேடுறேன் அப்படின்னு அவர் சொல்ல. அந்த க்ரௌன் அப்படின்னு அவர் மீன் பண்ணுறது என்னன்னா, ஒரு சக்ஸஸ் தான் மீன் பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ சக்ஸஸை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, க்ரௌன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மெட்டஃபர். அதே போல் இன்னொரு மெட்டஃபர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் லைனில் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட் அப்படின்றாங்க பாருங்க. ரோடோட லாஸ்ட் டர்ன். இந்த இடத்துல ரோடோட லாஸ்ட் டர்ன்னா, இந்த ரோடுன்னு இந்த இடத்துல மீன் பண்ணுறது நம்ம லைஃபோடைய லாஸ்ட் டர்ன் சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம லைஃப் கூட ரோடை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ கம்பேர் பண்ணுறதெல்லாம் மெட்டஃபர். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எங்கெங்கே கம்பேர் பண்ணுறாங்க? பாஸ்ட்டு டிம்மாக இருக்குன்னு சொல்கிறாங்க. க்ரௌன் வந்து சக்ஸஸை க்ரௌன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ரோடோட லாஸ்ட் டர்ன் அப்படின்றத லைஃப் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஸோ மெட்டஃபர் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? 3 மெட்டஃபர் இருக்குது. ஈஸியாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனஃபோரா. ஆனஃபோராக்கு நான் வேறு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனஃபோரானா என்ன? ஆனஃபோரா அப்படின்னா அடுத்தடுத்த லைன். ஓகேவா? ஒரு போயமில் அடுத்தடுத்த லைன் ஒரே வேர்டில் வருது, அதாவது சேம் வேர்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனஃபோரா அப்படின்னா சேம் வேர்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாட் ஹரியிங் டு நாட் மார்னிங், நாட்னு வருது பாருங்க. ஓகேவா? அப்போ நாட்டு ஆனஃபோரா. சரிங்களா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனஃபோரா என்னது? நாட்டு. இப்போ இந்த போயமில் ஒரே ஒரு ஆனஃபோரா தான் இருக்குது. அதனால் இதை மறக்கவே மாட்டீங்க. நாட்டுன்ற லைனை கொடுத்துட்டு இங்கே என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஆனஃபோரான்னு சொல்லி எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு பர்சானிஃபிகேஷன். இப்போ பர்சானிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ பர்சானிஃபிகேஷன் ரொம்பவே சிம்பிள். பர்சானிஃபிகேஷன் அதில் இருக்கிற வேர்டை பாருங்களேன். என்ன வேர்டு அதில் ஒளிஞ்சிருக்குன்னு பாருங்களேன். பர்சன் அப்படின்ற வேர்டு ஒளிஞ்சிருக்கு. ஓகே, அப்போ பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு மனிதன், ஒரு பர்சனுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸை வந்து நம்ம ஒரு நான் ஹியூமன் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது மனுஷன் இல்லாத ஒரு பொருட்களுக்கு மனுஷன் செய்யக்கூடிய செயல்கள்லாம் அவங்க செய்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து பர்சானிஃபிகேஷன். இப்போ இங்கே இந்த போயமில் எங்கெங்கே பர்சானிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் வெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு பர்சானிஃபிகேஷன். ஃபியூச்சர் அப்படின்றது எதிர்காலம். வெயில் அப்படின்னா ஒரு திரைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்க்ரீனுன்னு அர்த்தம். வெயில்னா ஸ்க்ரீன், மூடிக்கிறது, முக்காடு போட்டுக்கிறது அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதுதான் முகத்திரை போட்டுக்கிறது சொல்கிறோம் இல்லையா? இப்போ ஃபியூச்சர் வந்து மூடிக்குது, முகத்திரை போட்டுக்குது அப்படின்றாங்க. ஃபியூச்சருன்றது எதிர்காலம். அது வந்து முகத்திரை போடுமா? முகத்திரை போடுறது மனுஷன் தான் போட முடியும் இல்லையா? அப்போ மனுஷனோட செயலை வந்து இங்கே ஃபியூச்சர் செய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பர்சானிஃபிகேஷன். அடுத்த லைன்லேயே பாருங்களேன், ஹாப்பி ஹார்ட் பேஸ் இட்ஸ் டோல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹார்ட் வந்து டோல் பே பண்ணுது. ஓகேவா? அந்த ஹார்ட் வந்து ஹாப்பி ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட்டால் பே பண்ண முடியும். ஹார்ட் கேனாட் டூ அன் ஆக்ஷன் இல்லையா? ஃபிசிக்கல் ஆக்ஷன் மனுஷன் பண்ணுறது. ஒரு டோல் கட்டுறது, டோல்னா ஒரு அமௌண்ட் கட்டுறது. ஓகே, ஒரு ஃபீஸ் கட்டுறது. அதை வந்து யார் பண்ண முடியும்? மனுஷன் தான் பண்ண முடியும். அப்போ இங்கே வந்து இந்த லைனும் வந்து நமக்கு பர்சானிஃபிகேஷன். அப்போ 2 பர்சானிஃபிகேஷன் தான் இந்த போயமில் இருக்குது. ஃபியூச்சர் வெயில்ஸ் ஒன்று, ஹாப்பி ஹார்ட் ஒன்று. சரியா? மறக்கவே மறக்காது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கான்ட்ராஸ்ட் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட்னா என்ன? அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கான்ட்ராஸ்ட் அப்படின்னா ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். கான்ட்ராஸ்ட் அப்படின்ற வேர்டுக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ 2 ஆப்போசிட் வேர்ட்ஸ் பக்கத்தில் வருது அப்படின்னா அதுதான் நமக்கு கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த போயமில் எங்கெங்கன்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூத் அண்ட் ஏஜ் பாருங்கள். யூத் அண்ட் ஏஜ். அதே மாதிரியே ஹில் ஆர் டவுன், அதாவது அப் த ஹில் ஆர் டவுன், ரஃப் ஆர் ஸ்மூத். ஓகேவா? இதெல்லாம் பாருங்களேன். அப்படியே வந்து 2 ஆப்போசிட் ஐடியாஸ் பக்கத்தில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி 2 ஆப்போசிட் ஐடியாஸ் பக்கத்தில் பிளேஸ் பண்ணுறாங்க. நடுவில் வந்து அண்டோ ஆரோ வந்திருக்கு அப்படின்னா அது வந்து கான்ட்ராஸ்ட். இப்போ 3 கான்ட்ராஸ்ட் தான் இருக்குது. இப்போ இந்த லைன்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? லாஸ்ட்டாக அந்த கப்லெட்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கப்லெட் என்னது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லாஸ்ட்டாக கொடுத்துருக்க கப்லெட் வந்து போயமோடைய கடைசி 2, யூஸ்வலாக 2 பார்ட். ஒரு போயமில் வந்து கடைசி 2 பார்ட் வந்து நமக்கு 2 லைன்ஸ் ரொம்ப ரைமிங்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை கப்லெட்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக வர 2 லைன்ஸ். அது மட்டும் இல்லாமல்
அந்த லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் சிலபிள் கவுண்ட் இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட் லைனில் வந்து 10 சிலபிள் இருக்கும். ஓகேவா? மை ஹார்ட் வில், மை ஒன்று ஒரு சிலபிள், ஹார்ட்டுக்கு ஒரு சிலபிள், வில் ஒரு சிலபிள், கீப்புக்கு ஒரு சிலபிள், த ஒரு சிலபிள், ரேஜ் 2 சிலபிள், ஆஃப் ஒரு சிலபிள், த ஒரு சிலபிள், குவெஸ்ட் ஒரு சிலபிள். இப்போ 10 சிலபிள். இதே அடுத்த லைன்லையும் பார்த்தீங்கன்னா 10 சிலபிள் இருக்கும். சேம் 10 சிலபிள் கவுண்ட் வர்றது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதிலே வந்து இன்னும் சிலபிள்ஸை வந்து இன்னும் ஆஸ்பிரேட்டடு, அன்ஆஸ்பிரேட்டடு அப்படி இப்படின்னு போட்டு நிறைய டைப்ஸ் வரும். மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவ்வளோ டீப்பாக போக தேவையில்ல. இது வந்து கப்லெட். சரிங்களா? இப்போ இந்த 2 லைனில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா கப்லெட்னு எழுதுங்க. சப்போஸ் லாஸ்ட் லைனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரோட்ஸ் லாஸ்ட்ன்றது மெட்டஃபர், அதை நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ ரொம்ப சிம்பிளாக கவர் பண்ணியாச்சு என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த போயம்ஸ்க்கான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணி வாட்ச் பண்ணுங்கள்.